ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் எவ்வளோ தான் விதவிதமாக சட்னி அரைச்சாலும் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற சட்னியோட டேஸ்ட்டே தனி தான் இல்லைங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி ருசியான தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கள் வீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. அந்த கடையில் ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல கூட்டம் வருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அதை போய் அங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. பட் லேட்டராக இந்த மாதிரி கூட்டம் நல்லா வரங்காட்டி நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். இட்லி, தோசை, அப்புறமா ஊத்தாப்பம், பனியாரம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதோடு வச்சு சாப்பிட்ற சட்னி, சாம்பார் எல்லாமே ருசியாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த தக்காளி சட்னியை இது எப்படி அரைக்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தக்காளி சட்னிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் ஸ்மால் சைஸில் ஒரு 10 தக்காளி சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதோடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 3 காஞ்ச மிளகா, 5-6 பல்லு பூண்டு நல்லா கொதிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஆறுனதுக்கப்புறமா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோலை வேணால் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிருங்க, இல்லை தோலோடு அரைச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அரைப்பீங்களோ அரைச்சி எடுத்துடலாம். இப்போது தக்காளி சட்னியை தாளிச்சிடலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடணும். இதில் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துடலாம். இந்த சட்னி கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வர்ற வரைக்கும் அது நல்லா வறுத்துக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம இந்த பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச அந்த ஃப்ரெஷ் மசாலா பொடியை போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி சட்னி நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயமே சேர்த்தாமல் இந்த தக்காளி சட்னி சாப்பிட்றதுக்கு ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருந்தது. இது இட்லியோட பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், பனியாரத்துக்கு கூட, தயிர் சாதத்துக்கு நீங்கள் தொட்டு கூட சாப்பிட்லாம். எல்லாத்து கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சோஷியல் மீடியாஸோட லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அங்கே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.